நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
ரெண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். ரிஷப லக்கணம் ரிஷபராசி நேர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 9ஆம் பாவமான 9ஆம் ராசியான மகர ராசியின் பதிவாகும். இந்த மகர ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய ராகு பவன் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் ரிஷப லக்கணம் ரிஷபராசிக்கு இந்த பதிவு நாங்கள் பார்த்துன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ரிஷப லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடக்குமானால் இந்த ரக்கட பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் பலன் நினச்சி 100% ஒத்து வரும். ஓகேங்களா, இது எத்தனை கூடிய தசை பற்றி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 7 கூடியவன் 12 கூடியவன் திசை செவ்வாய் திசை ராகு புத்தி. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் திசையானது உங்களுக்கு 7 ஆண்டு காலம் வரை செயல்பட்டு இருக்கும். அந்த செவ்வாய் திசையில் ஒரு ராகு புத்தியானது எத்தனை ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்குங்கன்னா 1 வருடம் 18 நாட்கள் வரை ராகு புத்தியானது உங்களுக்கு செயல்பட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 9ஆம் பாவமான மகரத்தில் என்ன நட்சத்திரம்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, அப்போ அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திராடம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும், திருவோணம் 1 2 3 4 பாதம் இருக்கும், அவிட்டம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் வரைக்கும் மொத்தம் 9 பாதம் இருக்கும். இப்போ உத்திராடம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன ராகு பவன் பயணித்து என்ன பலன் அளிக்க பார்ப்போம். அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க, 9 சம்மந்தப்படுது, அப்போ 9ஆம் பாவம் சம்மந்தப்படுது, அப்போ 4 சம்மந்தப்பட்டு மேலே ராகு பயணிக்கிறாருங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன பலன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ வந்து 9ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு திரிகோண ஸ்தானம். ஓகேங்களா, அப்போ வந்து கேந்திராதிபதியோட சாரம் பெற்று அதை ராகு பவன் பயணிக்கிறார். ஓகேங்களா, அப்படி இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்களில் பார்த்தீங்கன்னாக்கா பெண் சாபத்தை இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு அந்த தர்ம கர்மாதிபதியாக அமைப்பு காட்டுவாங்க. அப்போ யாருக்கு நம்ம தர்ம கர்மாதிபதி பண்ணாமட்டோம், யார்கிட்ட என்ன சாப்பிட்றது, யார் என்ன சுற்றுது, அது மூலியம் எப்படி நம்ம பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூர்வீகம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூர்வீகத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஊர் அறிய வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதாவது நம்ம தந்தையோடைய தாயார் வழி. ஓகேங்களா, அப்போ தாயார் வழி தோஷம் இருக்கிறத இந்த ராகு பவன் சுட்டி காட்டு வருங்க. ஓகேங்களா, அப்போ சுட்டி காட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் தடங்கள் ஆகிறது. அப்போ கல்யாணம் ஆகியும் பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக அப்படி நம்ம வந்து ஒரு சிறப்பாக வாழாமல் இருக்கிறது. ஓகேங்களா, அப்போ வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விபத்து நடக்கிறது, ஏதோ நம்மளுக்கு சம்திங் ஆகிட்டே இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு விட்ட குறை தொட்ட குறைய ஏதோ நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உயர்கல்வி படிப்பாக இருக்கட்டும், ஓகேங்களா, நம்மளோட செயல்திறனாக இருக்கட்டும், சிறு பையனோட தூரத்து பயணமாக தாங்க இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம எது நல்லது நினச்சி நம்ம பயணம் பண்ணுறோமோ அது அனைத்தும் பார்த்திங்கன்னா போன ஜென்மத்து தந்தை வழியோட தொடர்பில் தாங்க இருக்கும். அப்போ நன்மை செஞ்சுருந்தால் நன்மை நடக்கும், தீமை பண்ணி தீமை நடக்கும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு இந்த ஒரு பயணம் இந்த ஒரு செயல்பாடு இருக்குங்க. சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, ரைட்டு. இன்னும் அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சாரம் என்ன இருக்குது, திருவோண சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ திருவோண சாரத்தை பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறா அப்படின்னாக்கா இப்போ 9 சம்மந்தப்படுது, 3 சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு லாங் ட்ராவல் கண்டிப்பாக நடக்குங்க. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வீரியத்தையும் நம்மளுடைய பயணத்தையும் நம்ம வந்து அதிகப்படுத்துவாருங்க. ஓகேங்களா, அப்போ இது மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா தூரத்து பயணம், தகவல் தொடர்பு, இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம முயற்சிக்கு செலவு பண்ணுறது, நம்ம இளைய சகோதர முயற்சி பண்ணுறது. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்ம சரியான முயற்சி, நம்ம நேர்வழி முயற்சியாக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்மளோட முயற்சியை திருவணியாக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இளைய சகோதரர்களோட அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஏதோ அவங்க நம்மளோட உதவி பண்ணுமானா கண்டிப்பாக பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்களோட பயணம், அவங்களோட தூரத்து பயணம், இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய செயல்பாட்டில் இருக்குங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் இடம் விட்டு இடம் மாறுறது நம்மளுக்கு கொஞ்சம் அதிகப்படியான அளவு நடக்குங்க. ஓகேங்களா, அப்போ சிறு பையனோட தூரத்து பயணம் இந்த மாதிரி இருக்கும். அப்போ தந்தையரோட பயணம், தந்தையரோட ஒரு வழி பாவ தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறு குற்றம் அமைப்பில் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சுட்டி காட்டி நம்மளுக்கு ஒரு தெரியப்படுத்துவாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு தகவல் தொடர்பு. ஓகேங்களா, அது தகவல் தொடர்பு மூலிமா நம்மளுக்கு ஒரு பயனடைகிறது, ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிறது, அது கூட பயணிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்ம நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளோட புத்தின் மைண்டு, நம்மளோட செயற்கை, நம்மளோட செயல்பாடு எல்லாமும் அதிக வேகப்படுத்துவாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த காலத்து சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத பார்த்து எதுலேயுமே உஷாராக சூதானமாக இருக்கணுங்க. ஓகேங்களா,
ரைட்டுங்கன்னு எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த சாரத்துக்கு போகலாங்க. அடுத்த சாரம் என்ன சாரம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அவிட்டம் சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த 9 சம்மந்தப்படுறாங்க, 7 12 சம்மந்தப்பட்டு ராகு பயணிக்கிறார். ஓகேங்களா. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டாளிகளிடையே பார்த்தீங்கன்னாக்கா கருத்து வேறுபாடு, மனைவியுடைய கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தீ சம்மந்தப்பட்டது, சின்ன ஆக்சிடென்ட் ஆகிறது, இன்சிடென்ட் ஆகிறது, இந்த மாதிரி வாய்ப்புன்னு கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருக்கணுங்க. அதுக்கு உண்டான பயணம், அதுக்கு உண்டான விரயம், செலவு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு விபத்து, சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு உண்டான கண்டிப்பாக வாய்ப்பு ஏற்படும். இது கூட சண்டைகள் ஏற்பட்டு நான் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களும் ஒரு முடிவு எடுக்கிறது, துன்மரணம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல எப்படி அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அவர் வாங்கினது பார்த்தா 7 கோடி 12 கோடி சாரம் வாங்கி 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தன்னறியாமல் நம்ம பார்த்தீங்கன்னா எடுக்கிற அவசரத்துலையும் ஒரு கோபத்துலையும் எடுக்கிற முடிவில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா முடிவுகள் போகுங்க. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுடைய ஒரு பழக்க வழக்கம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நேர்முகமாக இருக்கணுங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக வருது. ஓகேங்களா. அதாவது கொடிய தீய பழக்கத்தில் அடிமையாக வாய்ப்பில் ஏற்படுங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் ஒரு தீ சம்மந்தப்பட்டது, ஒரு மின்சாரம் சம்மந்தப்பட்ட தொழில், அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இன்னைக்கு எவ்வளோ சொல்லலாங்க. அடுத்து இன்னைக்கு இதுவும் பயணிச்சு பிறகு சிறப்பு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் அவங்களோட காரியத்தை முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.